எழுதுனதுக்கப்புறம் இவங்க வளர்ந்ததுக்கப்புறம் தான் இது பண்ணணும்னு எப்போ முடிவு பண்ணணும் அதோடு அதை வச்சாச்சு. இப்போ இந்த ஒரு கதை வந்தப்போ எனக்கு அது ரொம்ப பிடிச்சிதான் அது ஃபர்ஸ்ட் ஆஃப் எழுதுனேன். அது இப்படிலாம் நடக்கும்னு ஒரு செகண்ட் ஆஃப் எழுதியிருக்கேன். திருப்பி ஒரு 5 வருஷம் 6 வருஷம் கழிச்சு அந்த ஸ்கிரிப்ட் எடுத்து பார்க்கும்போது இப்போ எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கார்னர் ஆகி நான் பார்க்கும்போது அதை நான் போய் கெடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதனால ரொம்ப தன்மையாக கம்ஃபர்டபுள் வாட்சிங் மூவி அப்படிங்கிற மாதிரி தான் பிளானிங்காகவே இருக்கீங்க. நம்ம வெறும் கம்ஃபர்ட் மூவிஸ் பண்ணுறதுக்கு இல்லை, வந்து நம்ம இந்த சோஃபா பண்ணுற ஆள் கிடையாது. நான் ஒர்க்கிங் வித் கத்திஜா மேம், இளையராஜா மாதிரி எல்லாமே லைவ் சவுண்டாக யூஸ் பண்ணியிருக்காரு. எல்லாருமே இப்போ லைவ் எடுக்கிறாங்க, அவங்கள மாதிரி லைவ் அப்படிங்கிறது கிடையாது. ட்ராவலர் அப்படின்னா அவங்க ட்ராவலரும் இருந்தாலும் விளாகர் அப்படிங்கிற மாறிடுச்சு. ட்ராவலும்போது அப்படியே ஃபுல்லாக கேமரா மாற்றிட்டு கோப்ரோவோடையே போயிட்டு அப்படியே வர்றது வேற. அது வந்துட்டு பாட்டு நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருந்துச்சுன்னு சொல்லுங்கள், நல்லா இருந்தால் தயவு செஞ்சு அதை வந்து ட்ரோல் பண்ணி ஒரு மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு நிறைய சொல்லியிருந்தாங்க. இவங்க கத்திஜா அவங்க கிட்டேருந்து வர, ஏன்னா அவங்க ரொம்ப ரொம்ப பியூரான சோல். ஸோ அவங்க கிட்டேருந்து வர மியூசிக்கும் அவ்வளோ அழகாக அற்புதமாக இருக்குது. வணக்கம் வணக்கம் வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். சூப்பர் மேம். ரொம்ப வருஷமாக எதிர்பார்த்துருந்த ஒரு படைப்பு மின்மினி. அது என்ன ரீசனா? மேபி ஹலிதா இந்த படம் பண்ணுறதுனால அந்த எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கா, இல்லை இந்த 8 வருஷங்கிற ஒரு கேப் வந்து இன்னும் கொஞ்சம் எதிர்பார்ப்பு அதிகப்படுத்துச்சா அப்படின்னு தெரியல. பட் இந்த படத்தோட ட்ரெய்லர் வந்ததுக்கப்புறம் இது ஒரு லவ் சப்ஜெக்ட் மட்டுமே கிடையாது, அதுக்குள்ளே இருக்கக்கூடிய லைஃப் ஸ்டைலை ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு படமாக இருக்க போகுது. ஆக்சுவலாக அதுதான் மின்மினியா? இப்போ ஒரு ஃப்ரேமில் ஒரு ஆணும் பெண்ணும் காமிக்கும் போதே அது லவ் அப்படின்ட்டு நினைக்க கூடாது இல்லையா? இதில் வந்து அதுதான் லவ்ங்கிறது அந்த வெறும் அந்த ரொமான்ஸ் அப்படி இல்லாமல் ஒருத்தவங்க வேல்யூ பண்ணுற விஷயங்கள், ஒரு மாதிரி ஒரு ஸ்பிரிச்சுவலான ஒரு ட்ராவல். ஸ்பிரிச்சுவலான ட்ராவல் நைஸ், நிறையா தேவைப்படுது, அதுக்காக தான் கேட்டேன். சூப்பர். ஸோ இது அதாவது இதுக்கு முன்னாடி பூவர் சம்பித்தி, அப்படியே பார்த்தீங்கன்னா மின்மினி. சின்ன வயசுலேயே நம்ம படம் பண்ண போகிறோம், மின்மினியில் வந்து அடுத்து கமிட் ஆகிருக்கோம் அப்படிங்கும்போது அதுக்கப்புறம் இல்லை இன்னும் கொஞ்சம் கேப் எடுத்து நீங்கள் வளர்ந்ததுக்கப்புறம் திருப்பி நீங்கள் தான் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற ஒரு வேர்ட் சொன்னதுக்கப்புறம் உங்கள் மனசில் ஃபஸ்ட்டு என்ன தோணுச்சு? சீக்கிரம் வளரணும்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் மேம் அப்போ வந்து எனக்கு செகண்ட் ஹாஃபில் என்ன நடக்கும்னு எனக்கு அப்போ தெரியாது. ஃபஸ்ட் ஹாஃப் நடிக்கும்போது ஃபஸ்ட் ஹாஃபில் என்ன நடக்கும்னு தெரிஞ்சுது. செகண்ட் ஹாஃப் வந்து ஷூட் போகும்போது தான் எனக்கு தெரிஞ்சுது செகண்ட் ஹாஃபில் என்ன நடக்கும். இல்லை அது கொஞ்சம் முன்னாடி கொஞ்சம் சொன்னாங்க. ஸோ எனக்கு எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது எப்போது வளரும். நானும் இந்த ஃபஸ்ட் ஹாஃபில் இந்த டைலாக்ஸ் எல்லாம் சொல்லி பார்த்துப்போம், இப்படி இருந்ததுன்னு நினைப்போம். அப்புறம் கொஞ்ச நாள் பட அது அப்படியே ஃபேட் அவுட் ஆகி வெயிட் மட்டும் இருந்தது. அப்புறம் அவ்வளோதான், வந்தவொடனே செகண்ட் ஹாஃப் கதை சொன்னாங்க, அது இன்னும் நல்லா இருந்தது. சூப்பர். அதாவது நீங்கள் சொல்லியிருப்பீங்க என்னன்னா, ப்ரெஸ் மீட்டில் சொன்ன ஒரு வேர்ட் தான், அதாவது நான் ஒரு தேட்ரு வச்சுருக்கேன், ஸோ இந்த மாதிரியான படங்கள் வந்து தேட்டருக்கு வந்தே ஆகணும் அப்படின்னு. ஸோ ஒரு படம் பார்த்துட்டீங்களா? ஃபுல்லாக பார்த்துட்டீங்களா? இல்லை, படம் இன்னும் பார்க்கல. நான் இந்த மாதிரியான படங்கள்னு சொல்ல, லைக் எனி ஃபிலிம் ஒரு நல்ல படம், நல்ல ஒரு ப்ராப்பரான வழியில் ஆடியன்ஸ்கிட்ட கொண்டு போய் சேர்ந்தா அது தேட்டரில் வந்து ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கும். ஸோ அதான், ஏன்னா எந்த வகையில் அது உங்களுக்கு ரொம்ப ஈர்த்துதுன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? படமாக கேட்குறேன். படமாக கேட்குறீங்களா? இல்லை, படமாக அவர் இன்னும் பார்க்கலன்னு தானே சொல்கிறேன். அதுதான் இல்லை, இந்த அளவுக்கு கான்ஃபிடண்டாக ஒரு விஷயம் ரொம்ப ஏதோ ஒரு வகையை நம்மள இல்லை படத்தில் இருக்கிற லைக் அந்த எமோஷன்ஸ் எல்லாம் அதெல்லாம் லைக் எவ்ரி ஒன் வில் கனெக்ட் டு இட். லைக் எல்லாருக்குமே ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க தானே, எல்லாருக்குமே ஒரு சின்ன பாட்டு இப்போது லடாக்கில் பைக்கில் போகிறதுனா எல்லாருக்குமே ஒரு ஃபேசினேஷன் தானே. ஸோ அது எல்லாருக்குமே ஒரு ட்ரீம் மாதிரி தான் இருக்கும். அது ஆஃப்கோர்ஸ் எல்லாருமே லவ் பண்ணுவாங்க. அது தேட்டரில் வந்து பார்க்கும்போது அந்த தேட்டர் ஃபீல் நீங்கள் அப்படி பார்க்கும்போது லடாக்கு போகிற மாதிரி இருக்கிறது தேட்டரில் தானே கிடைக்கும். அதனால தான் அப்படி சொன்னேன். கண்டிப்பாக இவர் சொல்லும்போது செம பாசிட்டிவிட்டியாக இருந்துச்சு. ஆக்சுவலாக ப்ரெஸ் மீட்டில் எடுத்து உட்காந்து பார்க்கும்போது இந்த அளவுக்கு ஒரு கான்ஃபிடண்ட்டாக ஒரு படத்து மேலே ஒரு நடிகர் இருக்கார் அப்படிங்கும்போது ரெண்டு விதமாகவும் நம்ம எடுத்துக்கலாம். ஒரு தேட்டர் ஓனராக அவருடைய கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்லேயும் அதை எடுத்துக்கலாம், அட் த சேம் டைம் ஒரு சினிமா ரசிகராக அவர் எந்த அளவுக்கு அந்த படைப்பை பார்த்துருக்காரு அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எடுத்துக்கலாம். இப்போ எஸ்டர் பாபநாசத்தில் வந்து நம்ம பார்த்தோம் எந்த அளவுக்கு. ஸோ இதில் வந்து சின்ன வயசு கேரக்டரில் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அப்படியே பார்த்தா எங்கே எனக்கு பார்க்கும்போது இருந்துச்சுன்னா, ஆக்சுவலாக இவங்களை பார்க்கும்போது கூட ஒரு சில இடத்துல ஓகே அந்த ஃபேஸ் வேரியன்ட் லைட்டாக இருந்துச்சு, ஆனால் எஸ்தர் வந்து எங்கேயுமே தெரியல. லிட்டரலாக ஓகே இந்த பொண்ணு கொஞ்சம் பெருசாகிட்டாங்க அவ்வளோதான், மற்றபடி வேறு இல்லைப்பா அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க. ஸோ இந்த கதையை கேரி பண்ணிக்கிட்டது எந்த வகையில் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு? ஸோ
சத்தியமாக அவ்வளோ கேரி பண்ணல பிகாஸ் அண்ட் நோ what I'm saying is that in the beginning தெரியாதுல்ல செகண்ட் பார்ட் இருக்கும் இவ்வளோ வருஷத்துக்கு சேஷமாக அது இருக்க போகிறதுன்னு தெரியாது ஸோ and even after that here and there it was coming in and out. So after finishing the first half we thought somebody else is going to do the second half. So அதனால அந்த படம் முடிஞ்சிடுச்சு நீ இப்போ ரிலீஸ் ஆகும் பார்க்கலாம் அப்படி தான் இருந்தது. But after that Halita had this idea. She shared a script. So I think I was in 10th or 11th that time. So it's like okay maybe 1 year later இது நடக்க போகிறேன். ஸோ அந்த மென்டல் ப்ரிப்பரேஷன் எல்லாம் இல்லை பட் ஆன் அண்ட் ஆஃப் அந்த கேரக்டர் உள்ளே இருக்குது. Because usually film after shoot and after release முடிஞ்சிருச்சுல்ல that is finished. This is not a finished thing. It is like people say it's a journey. It's continuing. So அதனால after we came to the second half that is when it became a little more intense for me to understand the emotions or when we are doing the shoot in such a difficult terrain. So so that's the whole process. Yeah. Nice. இவங்க சொன்ன ஒரு வேர்டு தான் மேம். எல்லா படங்களையுமே சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை ஒன்று இருக்குது. இது ஒரு ஜேர்னி, இது ஒரு படமாக ஒன்றுமே நாங்கள் பார்க்கலாம், நாங்கள் ஃபேமிலியாகவே வாழ்ந்துற ஒரு ஜேர்னி. ஆக்சுவலாக சொல்லப்போனால் இந்த படத்துக்கு அது ரொம்ப பொருத்தமான ஒரு வார்த்தையாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்னதான் நம்ம ஒரு 7 வருஷம் வெயிட் பண்ணாலுமே அந்த கதைக்குள்ளேயே இருந்திருப்பாங்க, கதை மாந்தர்களாகவே இருந்திருப்பாங்க. நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், இப்போ நம்ம இவ்வளோ ஒரு கேப் இருக்கும்போது அகெயின் ஒரு கிராஃப்ட் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன் உங்களுக்கு ஏற்பட்டுச்சா? இல்லை நான் டச்சே பண்ணல. நான் வந்து ஷூட் பண்ணேன்ல, ஷூட் பண்ணி முடித்த கையோட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஷூட் பண்ணி முடித்த கையோட செகண்ட் ஆஃப் எழுதிட்டேன். ஓகே. எழுதுனதுக்கப்புறம் இவங்க வளர்ந்ததுக்கப்புறம் தான் இது பண்ணணும்னு எப்போ முடிவு பண்ணணும் அதோடு அதை வச்சுட்டு திருப்பி நம்ம ஷூட் பண்ணணும்னு நினைக்கும் போது தான் அதை எடுக்கும்போது எனக்குள்ளே இப்போ இருக்கிற அந்த இதெல்லாம் அதில் போட்டு திணிக்கக்கூடாது. அதில் ஒரு ஒரு சோல் இருக்குது, அதை கெடுக்காமல் நம்ம எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்படி எடுத்திருக்கு. நைஸ். ஏன்னா எப்போதுமே ஆக்சுவலாக நிறைய பேர்ட்ட பேசும்போது இல்லை அது நம்மளுக்கு டைம் கிடைக்காதே இன்னும் மாற்றிக்கிட்டே இருக்கலாம், நம்ம மாற்றிட்டு. பட் ஆனால் இந்த ஆன்சர் ரொம்ப புதுசாக இருக்குது. இல்லை நான் அது மாதிரி உழப்புற ஆள் கிடையாது. ஓகே. ஸோ இதுதான் அப்படிங்கிற ஃபிக்ஸ் பண்ணியே வச்சுட்டீங்க. அண்ட் நேற்று மனோஜ் சார் சொன்னதுமே அதான், அவங்க எதுவுமே வேணாம், எனக்கு இதுதான் வேணும், இந்தந்த விஷயங்கள் இப்படி தான் பிளான் பண்ணணும் அப்படின்னு. என்ன ரீசன் மேம் இது ஃப்ளெக்சிபிள் ஆகாமல் இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு? இல்லை அது மாதிரி ஃப்ளெக்சிபிள் நான் அவ்வளோ ஃபிக்ஸேட்டடான பர்சனும் கிடையாது, புரியுதுங்களா? இப்போ நான் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இப்போ இந்த ஒரு கதை வந்தப்போ எனக்கு அது ரொம்ப பிடிச்சி தான் அது ஃபர்ஸ்ட் ஆஃப் எழுதினேன். அது இப்படிலாம் நடக்கும்னு ஒரு செகண்ட் ஆஃப் எழுதிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து வேறு ஒர்க்குக்கு போகிறோம், வேறு விஷயம் நடந்துருச்சு. திருப்பி ஒரு 5 வருஷம் 6 வருஷம் கழித்து அந்த ஸ்கிரிப்ட் எடுத்து பார்க்கும்போது இப்போ எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கார்னர் ஆகி நான் பார்க்கும்போது அதை நான் போய் கெடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்போ ஒரு சோல்ஃபுல்லாக ஒன்று எழுதியிருக்கேன். இப்போ எனக்கு கேதரான எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு இது ஆடியன்ஸ்க்கு பிடிக்கும், இது இந்த பல்ஸில் எழுதிக்கலாம், இது இந்த ட்ரெண்டில் கொண்டு வந்துடலான்னு பண்ணால் அது நம்ம கெடுக்கிற மாதிரி ஆகிடும், புரியுதுங்களா? இப்போ நான் ட்ரெண்டிங்கில் நான் ஒரு கண்டெம்பரரியாக ஒரு கதை எழுதுனேன்னா கண்டிப்பாக அதை நான் மாற்றுவேன், அதை நான் ட்வீக்ஸ் பண்ணிட்டு தான் இருப்பேன். பட் ஒரு விஷயம் நம்ம வந்து சோல்ஃபுல்லாக பண்ணியிருக்கோம், அது கெடுக்கக்கூடாதுங்கிற அந்த ஒரு பேசிக் விஷயம் புரியுதில்ல? அதுதான் நான் ஃபஸ்ட்டே ஒரு வார்த்தை உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். மேபி இந்த படத்தோட எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்க ரீசன் வந்து ஹலிதா பண்ணுறதுனாலையா அப்படிங்கிற ஒரு கேள்வி. ஏன்னா உங்களுடைய முந்தைய படங்கள் வந்து இவர் நிதின் சொன்ன மாதிரி தான் ஒரு ஹைக்குவாகவே எங்களுக்கு கொடுத்துட்டீங்க. ஸோ உங்களுடைய சினிமா லாங்குவேஜ் அப்படிங்கிறது இந்த மாதிரியான படங்கள் பண்ணக்கூடிய வகையில் தான் இருக்கும். இந்த மாதிரியான படங்கள்லாம் ரொம்ப தன்மையாக கம்ஃபர்டபுள் வாட்சிங் மூவி அப்படிங்கிற மாரி தான் பிளானிங்காகவே இருக்கீங்க. அப்படி இல்லை, அதாவது ஒருத்தவங்க இப்போ ஏதாச்சும் ஒரு டிஸ்டர்ப்டும் பண்ணணும், வெறும் கம்ஃபர்ட்டே கொடுக்கக்கூடாது, ஓகேங்களா? நம்ம வெறும் கம்ஃபர்ட் மூவிஸ் பண்ணுறதுக்கு இல்லை, வந்து நம்ம இந்த சோஃபா பண்ணுற ஆள் கிடையாது நான். ஓகே. ஸோ யா இந்த படமும் கொஞ்சம் உங்களை ஒரு சின்ன ஒரு இது கொடுக்கும். ஏன்னா நம்ம நிறைய ஒரு ட்ராமா பற்றி பேசுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ட்ராமா இருக்குது, அதுலேருந்து வெறும் அந்த ட்ராமாவோடு நம்ம விட்டுறல, அதுலேருந்து ஹீலிங்னு ஒன்று இருக்குது, ஓகேவா? ஸோ அதுக்கான ட்ராவல் தான் இந்த படம். பிரதர் நீங்கள் சொல்லுங்கள், இவங்க உங்கள் கேரக்டரை பற்றி சொல்லும்போது நீங்கள் தனியாக பர்சனலாக அதுக்காக பண்ண ஹோம்ஒர்க் அப்படின்னா அது என்னென்னவா இருக்கும்? உண்மை சொல்லணும்னா ஹோம் ஒர்க்லாம் நான் எதுவும் பண்ணல. உங்களுக்கு மேம் கிட்ட ஒர்க் பண்ணும்போது பெரிய ஹோம் ஒர்க் இதெல்லாம் எதுவுமே இருக்காது. ஏன்னா மேம் உங்களுக்கு ஒரு இது ஸ்கிரிப்ட் இருக்குன்னா அதுலேயே எல்லாமே இருக்கும், நீங்கள் படித்தாலே பண்ணிடலாம். ப்ளஸ் மேமோட இன்புட்டும் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அவங்களுக்கு என்ன வேணுமோ அது வாங்குற வரைக்கும் மேம் சொல்லுவாங்க, வந்துருச்சுன்னா விட்டுருவாங்க. நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, இல்லை டைரக்டர்ஸ் வந்து அங்கே நடித்து காமிப்பாங்க, இந்த சீன் இப்படி தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நடித்து அதை அப்படியே நீங்கள் ப்ராம்ப்ட் பண்ணுங்க அப்படிம்பாங்க. ஸோ அந்த டைப் நீங்கள் கிடையவே கிடையாது. No, it's not like that.
especially for me and for even for them, because we started as like child actors, nadichudha kaatuvaru, like for different characters she'll have everything in her mind and she'll emote it to us. So adu copy paste பண்ற மாதிரி in our own ways அப்படி தான் பண்ணுவோம். சின்ன வயசில் அப்படி இருந்தது. இப்போ வந்து இன்புட் அப்படி மாறிடுச்சு. முன்னாடி வந்து அப்படி இருந்தாங்க நடிச்சு. இப்போ வந்து வரலன்னா நடித்து காட்டுவாங்க. பட் ஸ்டில் முன்னாடி விட இப்போ வந்து அவங்க ஸ்பேஸ் கொடுப்பாங்க. ஏன்னா அப்போ எங்களுக்கு தெரியாதுல்ல. இப்போ கொஞ்சம் அப்போ இருந்த மெச்சூரிட்டி லெவல் இப்போ இருந்த மெச்சூரிட்டி லெவலுங்கிறது சேஞ்சஸ் ஆகிடும். நம்ம மெச்சூரிட்டியை மதிக்கிற மாதிரி இருக்கும். சில டைம் சைல்டாகவே அவங்க மெச்சூர்டாக இருந்திருப்பாங்க, புரியுதுங்களா? சில டைம் அவங்களுக்கு தெரிஞ்சிடும் அது சைல்டு அடல்ட்டுன்னு நான் சொல்ல வரல. ஏன்னா போர் சமீபி ஒர்க் பண்ணும்போது இவன் சைல்டாக இருக்கும்போதே அந்த கேரக்டருக்குள்ளே வந்துட்டான். போர் சமீபி ஆஃப்டர் ஒரு செகண்ட் ஸ்கெடியூல்லாம் போனதுக்கப்புறம் அவனுக்கே தெரிஞ்சிச்சு இந்த கேரக்டர் இப்படி தான் பிஹேவ் பண்ணுன்ட்டு. ஸோ பிகினிங் நான் இன்புட்ஸ் கொடுத்துருக்கலாம். மின்மினி அப்பயும் சரி. ஏன்னா இப்போ வேறு ஒரு லைஃப்பில் வேறு ஒரு உலகத்தில் இருந்துட்டு திடீர்னு அந்த கேரக்டருக்கு உள்ளே வர்றப்போ அவங்களுக்கு தெரியாது இல்லையா? ஸோ அப்போ வந்து நம்ம அந்த இன்புட் கொடுப்போம். அதுக்கப்புறம் நம்ம அந்த கேரக்டராகவே தான் அவங்கள பார்ப்போம். அவங்களுமே அதை தான் நம்பி அந்த ரோல் ஆகிறப்ப அவங்க அதுவாக மாறிடுறாங்க, அதுவாக அவங்க பிலீவ் பண்ணுறாங்க இல்லையா? ஸோ இப்போது அவங்க ஸ்கின்னில் தான் பார்க்கணும். இப்போ நான் என்ன தான் நான் ஒன்று நினப்பேன், நான் பண்ணாலும் லைக் அவங்ககிட்டருந்து வரும்போது தான் அது ரொம்ப ரியல் ஆகுது. ஓகே, ஸோ அவங்ககிட்ட தான் இப்போ நான் ஒரு உதாரணத்துக்கு இந்த படத்துலேயே ஒரு டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் ஒரு விஷயம் வச்சுருப்பேன். அதில் ஒரு விஷயம் அவன் கோவமாக வந்து ஒரு விஷயம் பேசணும், நான் வந்து அதில் ஒரு ஸ்வேர் வேர்டு வைக்கல. பட் இவன் அந்த கோவத்தில் வந்துட்டு அவனை அறியாமல் அது வந்துச்சு. அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ஏன்னா அவனுக்குள்ளே தான் அந்த இது இருக்குது, அந்த கேரக்டர் அவன் தான் உள்வாங்கியிருக்கான். ஸோ அவங்ககிட்டருந்து வரப்போ இதுதான் அது உண்மையாக இருந்துச்சு. சார் நீங்கள் சொல்லுங்கள், டெல்லி போய் அந்த பைக் ட்ராவலுக்கெல்லாம் வந்து ட்ரைனிங் எடுத்திருக்கீங்க. ஸோ அந்த ட்ரைனிங் பீரியட் எப்படி இருந்துச்சு? So I was in Delhi for something else. Chuma after my college for a month I thought I'll just go to Delhi, eat food, roam around. Adkaga da pone. But she was also going to purchasing things and the madri nare vishayam irundhathu. So we got together and did a training there, which was available. Fun irundhathu. I was nervous, like 10th standard padikumbodhu I've tried riding a bike, my dad's bike, that is the RX. ஆமாம், அது கொஞ்சம் சின்ன பைக் இல்லை. ஸோ எனக்கு லெக்ஸ் ஆர் ஷார்ட்டர், ஸோ இட் won't reach the ground also. But bullet, we went to certain Enfield shops also, but we couldn't find, I was not comfortable with any of the bikes. So that was a concern on my mind. நல்ல weight இருக்கு. And also while training I was the youngest person to train. அங்கே எல்லாருமே they were all இது மட்டும் நான் சொல்கிறேன். லைக் ஒன்றும் இல்லை, என்ஃபீல்டு ரைடர்ஸ்னு ஒரு விமனுக்கு மட்டுமே சொல்லிக் கொடுக்குற ஒரு குரூப் இருக்காங்க. நான் எதுக்கு இப்போ எஸ்தர் வந்து எங்கே இருந்தாலுமே லைக் அவங்க எந்த ஊரில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கான ட்ரைனிங் அங்கங்கே கொடுக்கணும் அப்படின்ட்டு தான். இன்னும் சொல்லப்போனால் டெல்லியில் இருந்தாங்க, அதுக்கப்புறம் அவங்க கொச்சின் போகும்போது, மணாலி போகும்போது, எல்லா பக்கம் எங்கே போனாலும் அவங்களுக்கான ஒரு ட்ரைனிங் வந்து அந்த ஒரு மாதம் கொடுத்துட்டு தான் இருக்கணும்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஸோ அப்போ வந்து என்ன ஆச்சுன்னா, நாங்கள் என்ஃபீல்டு ரைடர்ஸ் நாங்கள் டெல்லியில் நிறைய ஊரில் பண்ணுவாங்க அவங்க. ஸோ அங்கே டெல்லியில் வந்துட்டு விமனுக்கு மட்டும் சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ இவங்களுக்கு கம்பெனி கொடுக்கறதுக்கு நானும் போயிருந்தேன். ஓகேவா? அப்போ வந்து போயிருக்கப்போ அங்கே எல்லாமே லைக் நிறைய இப்போ சோலோ ட்ரிப் போகணுன்னு கொஞ்சம் ஏஜ்டாக தானே இருப்பாங்க. அந்த மாதிரி நிறைய விமன் வந்திருந்தாங்க. ஸோ கற்றுட்ருக்கிறப்போ பார்த்தா இந்த பொண்ணு குட்டியாக ஒரு பொண்ணு டக்குன்னு அழகாக ஓட்டுறது, பைக்கில் ஏறி உக்காந்தோடனே செம அழகாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அழகாக ஓட்டுது அப்படின்னு பார்க்குறக்கு அந்த ப்ரொப்போர்ஷனே அழகாக இருந்திருக்கு. அந்த பைக்கில் இந்த பொண்ணு பட் அப்போ பார்த்துட்டு சூப்பராக செம்ம, இவங்க தான் கூலஸ்ட் பைக்கர் அப்படிலாம் சொன்னாங்க. சொல்லிவிட்டு பொண்ணு இந்த எஸ்தர்னா என்னன்னு கேட்டாங்க. எஸ்தர் மீனிங் என்ன அப்படிங்கும்போது இந்த பொண்ணு ஸ்டார் அப்படின்னாங்க. ஆமாம், கரெக்டாக தான் வச்சுருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது இவங்க நடிக்கிறாங்கன்ட்டு, அவங்களாம் நார்த் இல்லை. ஸோ அந்த மாதிரி தெரியாது. ஸோ அப்போயே வந்துட்டு இவங்க வான்னு தான் பார்த்தாங்க எஸ்தர் வண்டி ஓட்டுறதெல்லாம். அது ஆக்சுவலாக இப்போ நான் இந்த ட்ராவல் அப்படிங்கும்போது சமீப காலங்களாக வந்து நம்ம ஒரு விஷயம் பார்ப்போம். ஒரு ட்ராவலர் அப்படின்னா அவங்க ட்ராவலருங்கிறத தாண்டி விளாகர் அப்படிங்கிறது மாறிடுச்சு யார். ஆனால் ஒரு சில பேர்கிட்ட பேசும்போது அவங்க ரொம்ப ட்ராவல் பண்ணியிருப்பாங்க, நிறைய இடத்துல ட்ராவல் பண்ணியிருப்பாங்க. பட் அந்த விளாகுங்கிற ஒரு விஷயம் இருக்காது. அவங்களோட இன்னர் பீஸ்க்காக ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு பர்சனாக இருப்பாங்க. ஸோ இந்த படம் பார்க்கும்போது ஓகே, ஒரு ப்ராப்பர் ட்ராவலரை பற்றின ஒரு விஷயம் இதுக்குள்ளே இருக்கும். எங்கேயுமே கிளீஷேவான சில விஷயங்கள் எதுவுமே இருக்காது அப்படிங்கிறது வந்து என்னாட்டி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இதுதான் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதா மேம்? நிச்சயமாக. இப்போ நீங்கள் சொன்னது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ஏன்னா ட்ராவலுங்கிறது அப்படியே ஃபுல்லாக கேமரா மாற்றிட்டு கோப்ரோவோடையே போயிட்டு அப்படியே வர்றது வேறு. அது வந்துட்டு அது வேறு, அது அவங்களுக்கு அது ஒரு சந்தோஷம் கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். சில பேர் வந்து
வேற ஒரு விஷயத்துக்காக ட்ராவல் பண்ணுறாங்கல்ல, அந்த கேமராவை ஆஃப் பண்ணிவிட்டு நெட்ஒர்க்கே இல்லாத இடத்துக்கு விரும்பி போகிறாங்கல்ல, ஒரு ஆஃப் த கிரிட் இருக்கணும், நம்ம வேறு நேச்சருக்குன்னு போனதுக்கப்புறம் எதுக்கு நம்ம கம்யூனிகேஷன் அப்படின்லாம் போகிறாங்களே. ஒரு அப்போ வந்து என்ன ஆகுது, நம்ம ட்ரெய்லரில் வந்த மாதிரி தான் நேச்சர் ஹீல்ஸ்ன்னு சொல்கிறது. அங்கே போனாலே நம்மளை வேறு மாதிரி ஆக்கிரும். நம்மளோட இங்கே ஒரு மெட்டீரியலிஸ்டிக்கான வேர்ல்ட்லேருந்து அங்கே போகும்போது வேறு ஒரு விஷயம் நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ அந்த மாதிரியான ட்ராவல் தான் நம்ம படம். யூஸ்வலாக ட்ராவல் படம்னா லைக் ஒரு கேங் ஆகிட்டு அதில் ஒரு ட்ராவலில் ஒரு ஃபன்னு அந்த மாதிரி கிடையாது. அது vlogging படம் இல்லை, இது உண்மையிலே ட்ராவல் படம். கண்டிப்பாக ஆக்சுவலாக ஒரு ஹீலிங் அப்படிங்கிறது சொல்லலாம். அண்ட் இன்னொரு நீங்கள் சொன்ன ஒரு இன்னொன்று இருக்குது. இப்போ நம்ம இருக்கிறது வந்து ஒரு மேட்ரிக்ஸ் அப்படிங்கிற ஒரு வேர்ல்டுக்குள்ளே தான் இருக்கும். இப்படியா இருந்தாலும் ஒரு மேட்ரிக்ஸ் வேர்ல்டு. பட் அதுலேருந்து கொஞ்சம் நகர்ந்து போய் பார்க்கறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறதுமே இந்த படத்துக்குள் ட்ரெய்லர் பார்க்குற வரைக்கும் எனக்கு தெரியுது. ஸோ இதெல்லாம் தாண்டி நீங்கள் பர்சனலாக ரெக்கி பார்க்கும்போது நிறைய இடத்துக்கு ட்ராவல் பண்ணது. ஸோ அப்போ பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸாக நீங்கள் பார்த்து வியந்த விஷயங்கள்லாம் என்னவா இருக்குங்க? அதெல்லாம் எண்ணில் அடங்காத விஷயம் எவ்வளவோ இருக்குது. நம்ம எப்படி அதுக்கு ஒரு தனி ஷோ வச்சு அப்படி சொல்லணும். நிறைய விஷயம் கற்றுக்குறோம் அங்கே ட்ராவலில். எக்கச்சக்க கேரக்டர்ஸை மீட் பண்ணுறோம். அதுவும் இப்போ லடாக் பற்றி இந்த படம் அங்கே ஷூட் பண்ணனால அங்கே பற்றி மட்டும் சொல்லணுன்னா, நான் யூஸ்வலாகவே இந்த ஷூட் ஸ்ட்ரெஸ் இருக்கும்ல அங்கே பயங்கரமாக. அது டுவர்ட்ஸ் ஷூட் நெருங்குறப்போ ஒரு 2-3 டேஸ் முன்னாடிலாம் எனக்கு செம்ம ப்ரெஷர். ஓகே, 23 டேஸ் அங்கே ஷூட் பண்ணி ரிட்டன் டிக்கெட்டோடு தான் அங்கே போகிறோம். அங்கே ஷூட் பண்ணிட்டு தான் வரணும். ஏதாச்சும் ஒன்று மிஸ் ஆகிட்டா கூட நம்ம திருப்பி அங்கே வர முடியாது. ஸோ எல்லாமே பிளான் பண்ணபடி நடக்கணும். ஒரே ஒரு பஃபர் டே தான் இருக்குது. ஸோ இதுக்குள்ளே எதுவுமே தப்பாகிடக்கூடாது. ப்ளஸ் எனக்கு தெரியாத இடத்துல போய் ஷூட் பண்ணுறோம். அங்கே டெரெயின் டிஃபிகல்ட்டாக இருக்குது. எப்போ வேணாலும் வெதர் வந்து நம்மளை காலவாரி விடலாம். இப்படியெல்லாம் இருக்கிறப்ப யாருக்காச்சும் உடம்பு சரியில்லாமல் போயிடலாம். இந்த மாதிரிலாம் சுச்சுவேஷன் இருக்கனால என்ன அறியாமலே எனக்கு அது எக்கச்சக்க ப்ரெஷர் வந்து இதாகிடுச்சு. அப்போது என்ன பார்க்குறேன், நான் அந்த இதிலே வந்து ஒரு இன்னும் 2-3 லொக்கேஷன்ஸ்லாம் இன்னும் அப்படி சார்ட் அவுட் ஆகாமல் லைக் பெர்மிஷன்ஸ் கன்ஃபார்ம் ஆகாமல் அப்படி இருக்கிறப்போ ஒரு டென்ஷனில் அப்படி ரெக்கிலாம் பார்த்து முடிச்சாச்சு. இன்னும் 2-3 பெர்மிஷன்ஸ் மட்டும் இன்னும் கன்ஃபார்மாக இல்லைங்கிறப்ப என்ன ஆகுது, நான் ஒரு டிஸ்டன்ட்டில் ஒரு லேண்டு பார்க்குறேன். அங்கே வந்து வேலை பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே வந்து அவ்வளோ விளைச்சல் நிலம் இல்லையா, ரொம்ப சில கம்மியான வெஜிடபிள்ஸ், அது கொஞ்சம் ஒரு 5 மந்த்ஸ்க்கு மட்டும்தான் விளையும். ஸோ அப்போ அங்கே வந்துட்டு ஏதோ வந்து விளைவிக்கிறாங்க, பயிரிட்டுருக்குறாங்க. அதை அப்படி கொண்டாட்டமாங்க சந்தோஷமாக பாட்டு பாடிட்டு, ஓகே, இந்த விதையை தூவிட்டு அங்கே ஒரு டீ மாதிரி செட்டப் வச்சுட்டு இது பண்ணுறாங்க. அப்போ அங்கே இருக்கிறவங்க, அங்கே அந்த ஊர்க்காரங்க தானே நம்ம அங்கே கூட்டிகிட்டு போவாங்க. அந்த ஊர்க்காரங்க சொல்லுவாங்க, வாங்க அங்கே போய் டீ குடிக்கலாம் அப்படின்ட்டு. அங்கே போனால் கிடைக்கும் வாங்கன்னு சொல்லிட்டு அங்கே போனோன்னுமே அவங்க ஃப்ளாஸ்கில் எல்லாம் அங்கே போனால் எல்லோரும் அப்படி தான். அங்கே அப்படி ரோட்டில் உட்காந்துருப்பாங்க. நம்ம சும்மா டாட்டா சொன்னாலே வா வான்னு கூப்பிடுவாங்க, வந்து டீ கொடுப்பாங்க. அந்த அவங்களோட இதில் நிறையா இருக்கும். இப்போ பட்டர் டீன்னு இருக்குது. அந்த பட்டர் டீயில் பார்த்திங்கன்னா அவங்க நிறைய அந்த சத்துன்னு ஒரு மாவு போட்டு நிறைய கேர்டு அதெல்லாம் போட்டு அவங்களுக்கு அது தெம்பாக இருக்கும். அந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி தானே அவங்க சாப்பிடுவாங்க. அது அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ அது நம்மளுக்கு கொடுப்பாங்க. வீட்டில் செஞ்சுட்டு வந்த அந்த பாஸ்தாலாம் அவங்களே செய்வாங்க, அதெல்லாம் கொடுப்பாங்க. ஸோ அப்படி சொல்கிறேங்க, நம்ம எங்கே போனாலும் அவங்க கூப்பிட்டு நம்மளுக்கு சாப்பாடு கொடுக்குறது, டீ கொடுக்குறதுன்னு இருக்குல்ல. அப்புறம் வேலை பார்க்கும்போது இப்படி பாட்டு பாடிட்டே வேலை பார்க்குறது. சரி, நம்ம ஊர்லேயும் அது நடக்கும். நாற்று நடுறப்போ பாட்டு பாடுறது, நாட்டுப்புற பாடல்கள் இதெல்லாம் இருக்குது, நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். பட் அந்த டைமில் அங்கே நம்ம பார்க்கும்போது இல்லை, அது வேறு ஒரு ஃபீலாக இருந்துச்சு. நம்ம ஒர்க்குங்கிறது நம்ம இப்படி தான் அணுகணும், இவ்வளோ சந்தோஷமாக ஸ்ட்ரெஸ் இல்லாமல் சந்தோஷமாக பாட்டு பாடிட்டு வேலை பார்க்கணும், ஸோ இந்த ஸ்ட்ரெஸ்ஸை எடுக்கணும் அப்படின்னு அங்கே நினச்சிட்டு தான் என்னால் அப்பாடான்னு மூச்சு விட்டுட்டு அடுத்து வெண்மணி ஷூட் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த டைமில் எனக்கு அது பெரிய ஐ ஓப்பனிங்காக இருந்துச்சு. இந்த மாதிரி நிறையா இருக்குது ட்ராவலில். ஒவ்வொரு கேரக்டரும் நம்மளுக்கு ஒரு விஷயம் சொல்லும். சூப்பர் சூப்பர். ஆக்சுவலாக நீங்கள் சொல்லும்போது விஷுவலைஸ் பண்ணி பார்க்கும்போது ஓகே இது எல்லாமே இந்த படத்துக்குள்ளே இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான். ஆமாம், இப்போ நான் இப்போ பார்க்குறேன்ல, என்னடா கூப்பிட்றாங்க வந்து வா வான்னு சொல்லி டீ கொடுக்குறாங்கன்ற, அது நல்லா இருக்குன்னு சொல்லி இவங்களை அப்படி தான் ஒரு மாண்டாஜும் எடுத்தேன். ஆனால் ஒரு ஃப்ரேம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஆக்சுவலாக இவங்க 2 பேர் நடந்து வருவாங்க. ஒரு சின்ன பையன் வந்து அந்த ஃப்ரேமாகவே வந்து ஒரு மாதிரி சூப்பராக ஒரு மாதிரி வார்மாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அண்ட் ஒரு பெயிண்டர், ஐ மீன் நீங்கள் ஒரு டைலாக் ஒன்று சொல்லியிருந்தீங்க, என்னுடைய பெயிண்டை வந்து நான் மியூசியமில் வந்து வைப்பேன், ஒரு நாள் கண்டிப்பாக நான் அதை வைப்பேன். ஸோ இந்த கேரக்டர் ஸ்கெட்ச் பண்ணதுக்கு ஏதாவது இன்ஸ்பிரேஷன் இருக்கா, இல்லை எப்படி? இன்ஸ்பிரேஷன் கிடையாதுங்க. ஓகே, இல்லை, நீங்கள் சொன்ன அந்த ஷார்ட்லேருந்து வரேன், அது ரொம்ப அழகான ஷார்ட் தான், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ஒரு சீக்வன்ஸ். இவர் கேரக்டர் வந்து கதையாக பண்ணும்போது எதனால் இப்போ ஒரு தன்மையோடு தான் இவரை பண்ணுறோம். இவர் ஏன் வந்துட்டு இவ்வளோ கோத்ரூ பண்ணுறாரு, இத்தனை வருஷமாயும் ஏன் இந்த ஒரு விஷயத்த அவர் மனசில் சுமந்துட்டுருக்காரு அப்படிங்கும்போது
ஆல்ட்ரமேக்காக ஒரு எக்ஸ்ட்ராவர்ட்டாக இருந்தால் அது கொஞ்சம் ஈஸியாக கடந்திருக்க முடியுமோ, அவருக்குள்ளே ஏதோ ஒரு ஆர்டிஸ்டிக் குவாலிட்டி இருக்குது. எல்லாமே அவர் வந்துட்டு ஒரு இண்டோர் கேம் தான் விளையாண்டுருக்காரு. ஒரு இண்டோருக்குள்ளே தான் லைக் அந்த மாதிரி அவர் கொஞ்சம் அவருக்குள்ளேயே தனக்குள்ளேயே வச்சுக்கிற ஒரு கேரக்டராக இருக்கனால தான் அவர் வந்து இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு இருந்திருக்கிறாரு அவரால் ஹீல் ஆகாமல் அப்படின்ட்டு ஒரு விஷயம் வருது. ஸோ இது எல்லாமே நம்ம எழுதுனது தான். இதுக்கு இன்ஸ்பிரேஷன் அப்படின்லாம் எனக்கு தெரியல. எந்த கதைக்குமே எனக்கு அந்த மாதிரி ஒரு பர்சனல் ஒரு இன்ஸ்பிரேஷன் இல்லை. அப்படி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு டாக்குமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், நம்ம க்ரியேட் பண்ணுற மாதிரியே இருக்காது. ஸோ அதனால இருந்தால் இவர் கதை தான் எழுதுகிறேன், இவரை பார்த்து தான் இது பண்ணுறேன் அப்படி ஆகிடும். அதில் எனக்கு எந்த ஒரு ஹையுமே இருக்காது. ஓகே, இவருடைய கேரக்டர் வந்து நம்ம தெரியும் போது ஓகே ஒரு சின்னதான் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பெயிண்டிங் பண்ணக்கூடிய ஒரு பர்சனாக அது ஒரு லீட் கொடுத்தீங்க. அதர்வைஸ் வந்து அவருக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து ஜஸ்ட் ஒரு ஃப்ரேமில் வந்து அவருக்குள்ளே ஏதோ ஒரு பெயின் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தெரியுது. பட் ஆனால் இவங்களை கேரி பண்ணக்கூடிய ஒரு பர்சனாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. அப்படி தானே எஸ்தர் அந்த ஆமாம், இந்த கேரக்டர் வந்து இவங்க ஒரு ஃபெலோ பைக்கராக வந்து என்ன மாற்றம் கொடுக்குறாங்க இவர் லைஃப்பில் அப்படிங்கிறது தான். என்ன நடந்துச்சு, எதனால அந்த பெயின், அதை எப்படி இவங்க அந்த சேஞ்சு கொடுத்தாங்க. இதுக்கிடையில் இவரை ஒண்டியும் அங்கங்கே ஏன் இவர் வந்து அது பெரிய சர்ப்ரைஸ் தான் இருக்கும். நீங்கள் படம் பாருங்கள். ஏன்னா எல்லாத்தையும் இதுலேயே சொல்லிட்டு இருக்க கதையை முடிச்சு சுபம்னு முடிச்சிடலாம். இல்லை, நான் எதுவுமே டீட்டெயிலிங்காக கேட்க விரும்பலை. ஏன்னா எனக்கு ஆக்சுவலாக இந்த படத்தை நான் எப்படி பார்க்க விரும்புகிறேன் அப்படின்னா, இது கம்பேரிசன் கிடையாது. முன்னெல்லாம் வந்து இந்த லைஃப் ஆஃப் ராம் பாட்டு வந்தப்போ எல்லாருமே வந்து இந்த வாழா என் வாழ்வை தேடியே அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ஒரு ஹீலாகவே எடுத்துகிட்டு அதை கிடக்கும். பட் ஆனால் இந்த படம் வந்து ஆக்சுவலாக அந்த ஜோனில் உங்களை வந்து ஒரு மாதிரி ஓகே ஒரு ஹீல் ஆகும். வாழ்க்கைங்கிறது நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்கணும் அப்படிங்கிற. சென்னை மட்டும் வாழ்க்கை கிடையாது, ரொம்ப பெரிய ஒரு உலகம், அதுக்குள்ளே நம்ம எங்கெங்கே போக முடியுமோ அங்கங்கே போகணும் அப்படிங்கிற ஒரு இந்த வேலை தான் நான் இந்த படத்தை பார்க்கணும். ஸோ இந்த படத்தை இந்த ரீசனை தாண்டி வேற ஒரு மிகப்பெரிய ஒரு ரீசன் உள்ளே அடங்கியிருக்கு அப்படின்னா அது என்னதுன்னு ஹிடனாக சொல்ல முடியுமா பாசிபிளா? அதுதாங்க இப்போது 2 விஷயமா இருக்குங்க. அந்த பாட்டோட தன்மை எனக்கு தெரியும். ஓகே, அது லைக் எல்லாத்துக்குமே ஒரு ட்ராமா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். சில பேரால் வந்துட்டு இங்கே சென்னையிலேருந்தே ஹீல் பண்ண முடியும். இது என்ன ஆயிடுதுன்னா, இப்போ அங்கே ஹிமாலயாஸ் வரைக்கும் பைக்கில் போய்க்கிறது ஒரு எலிட்டான விஷயம், காசு இருக்கிறவங்க பண்ணுற ஒரு விஷயம். அந்த மாதிரி அது அப்படி பார்க்குறது ஒரு இதுவாக இருக்குது. பட் காசே இல்லாமல் ட்ராவல் பண்ணலாங்க. ஓகே, எனக்கு தெரியும் அந்த மாதிரி ஆட்கள் எனக்கு தெரியும். சொல்லுங்க, முதல்ல எல்லாரும் கேட்குவாங்க, அதை சொல்லுங்க. எனக்கு தெரியும். எனக்கு நிறைய நானும் வந்துட்டு நிறைய ட்ராவல் பண்ணுவேன். என் கூட அந்த ஹாஸ்டல் மாதிரி இடங்களை தங்கும்போது எப்படி சுத்தமாக காசே இல்லாமல் இல்லை அவங்களோட எல்லா சேவிங்குமே இதில் போடுறது. அப்புறம் இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்தனால நிறைய பேர் அப்படி போயிடுறாங்க, வீட்டில் இல்லாமல் லைக் மேலே ஹாஸ்டல்ஸில் தங்கி அங்கேருந்து ஒர்க் பண்ணி லைக் அவங்க வீட்டில் இருந்தால் இன்னும் கொஞ்சம் அவங்க நல்லாவே இருக்கலாம், புரியுதுங்களா, நல்ல கம்ஃபர்ட்லேயே இருக்கலாம். பட் இங்கே வந்து அவங்களுக்கு இப்படி இருக்கல, ஒரு டாம் பெட்டில் தங்கிக்கிட்டு அவங்களுக்கு அந்த வீட்டு கம்ஃபர்ட் இல்லாமல் நான் என்னை நேச்சரில் விட்டுக்கிறேன், நான் கடல் பக்கத்தில் இருந்துக்கிறேன், எங்கேயோ டிஃப்ரெண்ட்டான இடத்துக்கு போகிறேங்கிறாங்கல்ல. ஸோ அதில் ஒரு சாக்ரிஃபைஸ் இருக்குது. அந்த சாக்ரிஃபைஸ் தான் நான் சொல்கிறேன். ஏதோ ஒரு விஷயத்தை விட்டுட்டாங்க, எனக்கு இது தேவை, எனக்கு வீட்டோட விஷயங்கள் வேணாம், நான் நேச்சரோடு இருந்துக்கிறேன், எனக்கு அந்த டைஸ் வேணான்ட்டு வராங்கல்ல. ஸோ அதில் வந்து அவங்க நிறைய காசெல்லாம் போடலைங்க. நிறைய அவங்கள்ட்ட செலவு, அவங்களுக்கு நிறைய காசு இருந்தால் பயங்கரமான ரெசார்ட்டில் தங்கிட்டு பயங்கர லாவிஷாக அப்படி இருக்கிறவங்க இருக்கிறாங்க. பட் அந்த ஒரு பெயின் எடுத்துக்கிறேன், அப்படி எப்படின்னா இருந்தாலும் நான் நேச்சரோடு நான் க்ளோஸாக இருக்கணும்னு வராங்கல்ல, அவங்கள வந்து இப்படி தட்டி கழிக்க முடியாது, நீ ஒரு எலிட்டடா அப்படின்ட்டு. அதை தான் சொல்ல வரேன். நைஸ் ஒர்க்கிங் வித் கத்திஜா மேம். ஸோ அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி கண்டிப்பாக, ஏன்னா நேற்று மனோஜ் சார் சொன்னது தான், இளையராஜா மாதிரி எல்லாமே லைவ் சவுண்டாக யூஸ் பண்ணியிருக்காரு, நீங்கள் இந்த கம்பேரிசனுக்குள்ளே வைக்காதீங்க அப்படிங்கிறது. அந்த மேமே ரொம்ப கைண்டாக ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. கைண்டுங்கிறத தாண்டி அவங்க மனசில் என்ன இருந்துச்சுன்னு தெரியல. பாட்டு நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருந்துச்சுன்னு சொல்லுங்கள், நல்லா இருந்தால் தயவு செஞ்சு அதை வந்து ட்ரோல் பண்ணி ஒரு மாதிரி பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய சொல்லியிருந்தாங்க. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், அவங்களோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் அதே மாதிரி எல்லாருமே இப்போ லைவ் எடுக்கிறாங்க. சொல்கிறேன், நான் வந்துட்டு அவங்கள மாதிரி லைவ் அப்படிங்கிறது கிடையாது. இப்போ எல்லாருமே லைவ் ஸ்கோர் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அப்படி இவங்க கத்திஜா அவங்கக்கிட்டேருந்து ஏன்னா அவங்க ரொம்ப ரொம்ப பியூரான சோல். ஓகே, ரொம்ப நல்ல பர்சன். அவர் ரொம்ப டிவைனான, கொஞ்சம் கூட ஒரு அப்பலுக்கு இல்லாத ஒரு ஆன்மா அது. ஸோ அவங்கக்கிட்டேருந்து வர மியூசிக்கும் அவ்வளோ அழகாக அற்புதமாக இருக்குது.
அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு சாங் இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு, லைக் ஜனனம்னு ஒரு சாங் வரும், அதை அவங்க பாடியிருக்காங்க. அதில் அந்த பாட்டு கேட்டாலே பார்த்தீங்கன்னா செம்ம ஒரு டிவைனாக இருக்கும், எங்கேயோ நடக்குதுங்கிற மாதிரி. ஸோ நம்ம கதைக்கு அது ரொம்ப தான் இருக்கும். அதுக்கப்புறம் படம் வந்ததுக்கப்புறம் உயிரைங்கிற பாட்டு ரொம்ப ஏன்னா அது படத்தோட சோல் அந்த பாட்டு தான். ஸோ உயிரைன்னு இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு எப்போவுமே கேட்டு ஒரு கம்ஃபர்ட்டான ஒரு பாட்டுன்னா காணும் யாவையும் இருக்கும். அப்புறம் இன்னொரு பாட்டு இருபெரும் நதிகள் வந்து லைக் அது ஏன்னோ இல்லை டக்குன்னு பார்த்தோன்னே ஒரு கேட்சி ஒரு ஹூக் இருக்கிற மாதிரியான பாட்டு. இது வந்து அந்த சாங்ஸ் பற்றி ஸ்கோரும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. லைக் அவங்க ரொம்ப வேர்சடைல். இப்போ நம்ம படத்தோட தன்மை புரிஞ்சுக்கிட்டு அவங்க இதுக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் வந்து இப்போ நான் சொல்கிறனால எனக்கு ரொம்ப மென்மையான மெலடியாக எனக்கு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் கதீஜா போடணுங்கிறதுக்காக அவங்க வந்து நாளைக்கு எனர்ஜெட்டிக்காக அவங்கக்கிட்ட அது இருக்குது. இப்போ படத்துலேயே ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா நிறைய வந்துட்டு ஆல்மோஸ்ட் இவங்களோட ஏஜ் குரூப் தான் வச்சுக்கோங்களேன். அப்போது இன்னும் அவங்களால பெட்டராக கனெக்ட் பண்ண முடியும் இவங்கள. இப்போ அவங்களுக்குலாம் இவங்கள ரொம்ப பிடிக்கும். இந்த அப்போது வந்து குட்டி பாரி என்னோட பேபி பாரி அப்படிம்பாங்க. இவங்கள எப்போ பார்ப்போம்னு கேட்டுருந்தாங்க. இவங்களாம் அவ்வளோ ரசித்து இவங்களோட ஃபர்ஸ்ட் ஆஃப் போர்ஷன்ஸ் எல்லாமே இருக்குல்ல, அதில் நிறைய ஸ்கூல் நிறைய மிஸ்சிவ் எலிமெண்ட்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க கொடுத்த இன்புட்ஸ்லாம் ரொம்ப சூப்பர்பாக இருந்துச்சு, ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால் எதுக்கு சொல்கிறேன்னா அவங்கக்கிட்ட அந்த எனர்ஜியும் இருக்குது, பயங்கரமாக யூத்ஃபுல்லான ஒரு இதுவும் இருக்குது. அதே நேரம் உங்களை வேறு ஒரு உலகத்துக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கான ஒரு விஷயமும் இருக்குது. எல்லாமே இருக்குது. அவங்க இன்னும் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு இருக்காங்க. இன்னும் நிறைய படங்கள் அவங்க பண்ணுவாங்க. உங்கள் எல்லாருக்குமே காமனாக ஒரு உங்களுக்கு லைஃப் கற்றுக் கொடுத்த ஒரு விஷயம்னா அது 22 வயசு தானே ஆகுது. இல்லைம்மா, இந்த வயசுல தான் நிறைய பேர் நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த 22 வயசுங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதில் தான் இல்லை நம்ம இன்னும் கொஞ்சம் அப்படியே விளையாட்டுத்தனமாக வெகிலித்தனமாகவே இருக்கோம். எவ்வளோ கற்றுக்கிட்டோம் லைஃப்பில். இன்னும் கற்றுக்கல, இனிமேல் தான் கற்றுக்க ஆரம்பிக்கணும். மேபி நானும் கற்றுக்கிட்டு அதே தானே முடிச்சுட்டு சொல்கிறேன். ஓகே, ஸோ எஸ்தர் நீங்கள் சொல்லுங்கள். Something I very much connect with the film is Nature Heals, because I grew up in a village in Kerala. It's called Wayanad, mountains and hills and all that. So chinna vayasla irundhu it was not an apartment or anything, our house and then coffee plantation. So we grew up climbing trees and playing with our friends in the mud or paddy fields or whatever. So எனக்கு இந்த nature heals, I really resonate with that one thing. எதுக்கு சொன்னேன்னா, now it might be funny when you hear, but when I was little, if I fight or if I'm very sad about something, I go down and sit somewhere. So there used to be a jasmine tree. So அங்கே இருந்து, because of the gentle wind, the jasmines used to fall down. So I feel like the nature is doing this to make me feel happy, because the jasmines are falling on me. So அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள். Even after that, I moved to Kochi. It's a city, but must be a bad day, like in the morning. But when I step out, because of the mist, there will be small droplets on the grass. So when the sun is shining, it looks very beautiful. So I feel like they're all there to make me feel happy. So adu madri chinna chinna connections, it started following me in my life. So this is something I still depend on. Whenever I look inside and I don't get that hope or happiness, maybe when you look around, it's there in some form. So adu irukku. நீங்கள் சொல்லுங்கள் மேம், உங்கள்கிட்ட. லைக் அதே தான் இந்த எஸ்தர் சொன்னாங்களே, இவங்க எவ்வளோ க்ளோஸ் டு அந்த கேரக்டர் இருக்காங்கன்ட்டு பார்க்க முடியுது. ஏன்னா இதுதான் லைக் இப்போ நானுமே வந்து திடீர்னு மழை பெஞ்ச வெதர் மாறினாலே நான் ரொம்ப சந்தோஷப்பட்டுருவேன். லைக் இல்லை அதுக்காக மழை மட்டும்தான் பிடிக்குமானா கிடையாது, திடீர்னு வெயிலுமே நம்மளுக்கு ஹாப்பியாக இருக்கும். லைக் எல்லாமே நம்ம நேச்சர் என்ன ப்ரொவைட் பண்ணுதோ அது எல்லாமே நம்மளுக்கு சந்தோஷம் தான். இப்போ யூஸ்வலாக என்கிட்ட கேட்பாங்க, ஐயோ நான் வெயிலில் ஒரு வாட்டி கம்ப்ளைண்ட் பண்ணவே மாட்டேன். வெயில் வாட்டி எடுக்குது, வெயில் பயங்கரமாக இருக்குது, கிடையாது பிரச்சனை இல்லை. குளிர் பயங்கரமாக இருக்குது, பிரச்சனை இல்லை. எனக்கு எது இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு இந்த ஏசி செட்டப்பு கிளாஸ் டோருக்குள்ளே உட்காந்தா தான் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி கிளாஸ்ட்ரோஃபோபிக்காக இருக்கும். ஆர்டிஃபிஷியல் இல்லை, என்னால் முடியாது, எனக்கு ஆக்சிஜனே டிப்ரைவ் ஆகிடும் கிளாஸ் வால்ஸ் 4 பக்கம் இருந்துச்சுன்னா. ரொம்ப நன்றி மேம், உங்களுடைய அழகிய நேரத்தை எங்களுக்கு கொடுத்ததுக்கு. மின்மினி மாதிரி அழகாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு இருக்கும். தேங்க்யூ. Thank you very much.